தேவ செய்தியினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த முக்கிய நோக்கமும் அதன் முக்கியத்துவமும். The purpose and the importance of the birth of Jesus Christ. எதற்காக தேவனாகிய கர்த்தர் அவரை இந்த உலகிற்கு அனுப்பினார்? அதன் நோக்கம் என்ன? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதை நல்லா கவனிங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய நோக்கமே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவரை அனுப்பினார். இதற்கு சரியான அர்த்தம் சொன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற நாம் பாவம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய தண்டனையை பெறும்படி நரகத்திற்கு தள்ளப்படாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியாகவோ அல்லது இந்த உலக வாழ்க்கை வாழும்படியாகவோ அல்லது இந்த உலகத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாகவோ அவர் வரவில்லை. அதற்கு மாறாக பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பெற்று நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அதை அனுபவிக்கிறதற்காக வந்தார். அவர் பிதாவோடு கூட அவருடைய ஒரே செல்ல பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் எப்போதும் மகிழ்ந்து கொண்டு இருந்த அந்த இயேசு அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை, அந்த பரலோகத்தை விட்டுவிட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்து பாடுகளை அனுபவித்தார். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் தேவனிடத்தில் எப்படி இருந்தாருங்கிறதை வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் அருகே செல்ல பிள்ளையாய் நித்தமும் அவருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாய் இருந்தவர். நல்லா கவனித்தார். அப்படி இன்பத்தில் இருந்தவர் தான் எபிரேயர் 10:7 அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றேன் என்றார். அப்படின்னா எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள போகிறோம், எப்படிப்பட்ட அவமானங்கள் வேதனைகளுக்குள்ள கடந்து போகிறோம் என்பதை அவர் அறிந்தவராய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். புஸ்தக சூழலில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை தெரிஞ்சுதான் அந்த பாடுகளுக்கு
தன்னை ஒப்பு கொடுத்து தான் வந்தாராம். அவர் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள போவார் என்று சொல்லி அந்த புஸ்தக சூழலில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்து பார்ப்போம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆதலால் என் முகத்தை ஏன் கற்பாறையை போலாக்கினாரா? வேதம் சொல்லுகிறது, அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. முகத்துல துப்பு நானுங்களாம். அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்துகிறாங்க. அது தெரிஞ்சுதான் வருகிறார். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனமும் 7வது 8வது வசனமும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ள போக போறோங்கிறது அவருக்கு தெரியும். 7, 8. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பரியாசத்துக்குள் கடந்து வருவோங்கிறது தெரியும். 16வது வசனத்தில் இருந்து 18 வரை. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் கால்களையும் ஒருவன சிலுவையில் அறையப்பட போகிறங்கிறது தெரியும். அது தெரிஞ்சுதான் அதுக்கு ஒப்பு கொடுத்து வருகிறார். அந்த சந்தோஷத்தை உதறிவிட்டு ஓடி வருகிறார். வாசிப்போம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். நல்ல கவனி. என்ன என்ன அவர் உலகத்துக்கு வந்தா நடக்குமோ அது எல்லாம் புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த அவமானங்கள், எதற்காக இந்த வேதனைகள்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் அவருக்கு அந்த அடி, அந்த நொறுக்குதல். நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கினை தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நாம் எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக தான் அந்த பாடுகளுக்குள்ளேயும் அந்த பாதைக்குள்ளேயும் வந்தார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக வந்தார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படின்னா நாம ரட்சிக்கப்படுகிறதற்காக
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அவர் வரல. நாமும் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வரல. அதற்கு மாறாக நம்மை விடுவித்து நாம் தண்டனையிலிருந்து விலக்கப்பட்டு நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதாக நாம் செய்த பாவத்துக்கேற்ற தண்டனையை, ஆக்கினையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனித்துக்கணும். அதில் the main purpose, இயேசு கிறிஸ்து வந்த முக்கியமான நோக்கம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்து வந்த முக்கிய நோக்கம், the purpose of the birth of Jesus Christ, நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்காக. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய பாவம் நம்மளை விட்டு நீக்கப்பட்டால் மாத்திரமே பரலோகத்துக்குள்ள போக முடியும். எந்த மனுஷனும் பாவத்தோட பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அந்த பாவத்தை நீக்கிறதற்காக தான் அவர் வந்தார். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அந்த பாவத்தை எப்படி நீக்குகிறார்? நல்லா கவனிக்கணும். எப்படி நீக்குகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அவர் பாவங்களை நீக்கிறதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய பாவம் எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால வீசிடுறாரா, முன்னால கொண்டு வர மாட்டார்னு அர்த்தம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஒரு முறை அந்த பாவம் நீக்கப்பட்டுச்சுன்னா திரும்ப அந்த பாவத்தை நினைக்க மாட்டாரு. Once for all, it's gone. மீகா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறாரு. அப்ப அந்த பாவத்தை அவர் நீக்குகிறாருன்னு சொன்னா தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறது மாத்திரம் இல்ல, நம்மளை மன்னிக்கிறார். அல்ல, அவர் நம்மளை மன்னிக்கும் பொழுது மாத்திரமே அது சமுத்திரத்தின் ஆழத்திலையும் அவருடைய முதுகுக்கு பின்னாலையும் தூக்கி போடப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த முக்கிய நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை மன்னித்து ரட்சிப்பதற்காக. பாவங்களை சாதாரண தூக்கி போட்டு இல்லை, எவ்வளவோ செய்த பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்மளை மன்னித்து பரலோகத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றி விடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அனுபவத்திற்குள் வரும் பொழுது அதை குறித்து எழுதுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுன்னு சொல்லி எப்படி சொன்னா, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா. அதனால தான் அவர்களை பிரதான பாவி நான் சொல்றான். அப்ப பிரதான பாவின்னு சொன்னானே அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்தவங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்படிப்பட்ட பாவத்தை தான் அவர் மன்னிக்கிறான்னு சொல்றாரு. அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்தானா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்
26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். முன்னே நானும் நஸ்டனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில் அநேகரை, குற்றமே செய்யாதவர்களை, குற்றமே செய்யாதவர்களை இயேசுவை வழிபடுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக சிறைச்சாலையில் அவர்களை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க நானும் காரணமாயிருந்தேங்கிறான். வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவன் துன்பப்படுத்துகிறவன். ஏன் இதை வாசிக்கிறேன்? எப்படிப்பட்ட பாவிய மன்னிக்க இயேசு வந்தார். the purpose, எதற்காக வந்தார், அது நோக்கம் என்ன? வாசிப்போம். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த ஒளிதான் இயேசு. அவனுக்கு யாருன்னு தெரியாது. அந்த ஒளியில இருந்து சத்தம் வருகிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? வாசிப்போம். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நல்ல கவனிங்க. அவ்வளவு பாவம் செய்தவனை குறித்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிப்போம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களின் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனதாடத்தினின்றும் அந்நிய ஜனதாடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்படிப்பட்ட ஒரு பாவிய, அப்படி கொடூரமாய் துன்பப்படுத்தின ஒரு கொலைகாரனை மன்னித்து அவனை ஒரு ஊழியக்காரனா, ஒரு அப்போஸ்தலனாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக அவனை மாற்றி, இவனை மாதிரி எத்தனை பேர் இருளில் இருக்காங்களோ அத்தனை பேரை அந்த ஒளியில கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாக அவனை உருவாக்கினார். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் இயேசு வந்தார். என்னை மன்னிப்பாரா நீ நினைக்கலாம். எல்லா பாவியையும் மன்னிக்கிறதற்கு தான் வந்தார். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்டவனை அந்த பாவத்தில் இருந்து மீட்டு, அப்படிப்பட்டவனை அந்த இருளில் இருந்து மீட்டு ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்து, இருளில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை ஒளியினிடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாக அவனை உபயோகப்படுத்தினார், அவனை மாற்றினார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பாவம் செய்தவனுக்கு ஒரு பரலோக தரிசனத்தை கொடுத்தார். வாசித்து பார்ப்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள்.
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். தன்னையே சொல்றான். அது தானும் சொல்லாதபடி தன்னை மறைச்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை சொல்கிறான். கவனிப்போம். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் என்றே வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். நல்ல கவனி. 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் போயும் தன்னை வெறுமையாக்கி பேசுகிறான். என்னை கொண்டு போனார்னு சொல்லல, தன்னை மறைச்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றவன் அவனுடைய ஆயுள் நாட்களின் முடிவு காலம் வருகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த முடிவு காலம் வரும் பொழுது அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல கவனிக்க. அவன் இந்த உலகத்தை விட்டு போகிறான். அப்படி போகும் பொழுது தனக்கு தேவன் வைத்திருந்த ஸ்லாக்கியத்தை குறித்து சொல்கிறான். வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். யாவருக்கும் அதை கொடுப்பார். அதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், முக்கியமான நோக்கம், வெறுமையாய் பரலோகத்துக்குள் நுழையாம பரலோகத்தில் போய் ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான். நல்லா கவனிக்க வேண்டும். இதற்காகத்தான இயேசு பிறந்தார். எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி. அதனாலதான் எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி என்று தேவதூதன் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்தில் வந்து சொல்றானா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தான் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரிவினர்களையும் குறிக்கிறது. நல்ல கவனிங்க. அதாவது மதம், இனம், ஜாதி, மொழி எந்த வேறுபாடும் இல்லாது
எல்லா மதத்தினர், எல்லா இனத்தினர், எல்லா ஜாதியினர், எல்லா மொழி பேசுகிற மக்களுக்காக தான் என் இயேசு பிறந்தார். கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவர் பிறக்கவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தது மதத்தை பரப்புகிறதற்காக அல்ல, அல்லது ஒரு மதத்தை உருவாக்குகிறதற்காக அல்ல. நல்லா கவனி. இயேசு கிறிஸ்து பிறந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. நல்லா கவனிக்க வேண்டும். பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் பிறந்தார். எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாவம் நீக்கப்படும் பொழுது அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த பாவத்தை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை பரலோகத்தை சுதந்திரிக்க வைப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆதலால் தான் தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறார், எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்பின் மூலம் உண்டாக்குற சிலாக்கியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கவனிக்க வேண்டும். இதுவரைக்கும் பார்த்தது இந்த பர்பஸ் ஆஃப் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ பார்க்க போகிறது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். அந்த முக்கியத்துவம் என்ன? ஏன் பாவங்களை மன்னிக்க வேண்டும்? எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆதியிலே மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் மனுஷனை உருவாக்கி அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் அவனை உட்கார வைத்து அவனுக்கு கட்டளைகள் கொடுத்து அவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான். அதைத்தான் ஆதியாகமம் 3:8 பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. மனிதன் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தான், தேவன் மனிதனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்து கட்டளையை மீற வைத்து பாவத்துக்கு உட்படுத்தி தேவனை விட்டு பிரித்து விட்டது. தேவன் வைத்திருந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். நல்லா கவனிங்க. இழந்து போன இந்த உறவை தேவனோடு கூட இருந்த அந்த உறவு அதை இழந்துட்டாங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நல்லா கவனிங்க. அவன் செய்த பாவம் அவனை தேவனை விட்டு பிரிய வைத்தது. அங்க இருந்து அந்த தோட்டத்திலிருந்து அவனை விரட்டி விட்டார். உறவு முடிந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இழந்து போன உறவை மீண்டும் கொண்டு வருகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். That is the greatest joy in the world. உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் சொன்னா தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவு. அவரோடு கூட ஐக்கியப்படாம நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அங்கதான் அவர் உட்கார்ந்து இருப்பாரு.
அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக இந்த பாடுபட்டாரா? கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. 21வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை, தேவனோடு கூட ஒரு சமாதானம், பீஸ் வித் தி லார்ட். அது தமிழ்ல ஒப்புரவாகுதல் போட்டிருக்கோம், ரெக்கன்சிலியேஷன். வாசிப்போம். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஏன் சிலுவையின் பாடுகள், ஏன் சிலுவையின் மரணம், ஏன் உயிர்த்தெழுதல், இது அனைத்துமே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் என்று எழுதப்பட்டிருக்க நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கினாராம். அதை குறித்து ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்ல எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்மள அன்பு இருந்தா அவர் ஒரே பேரான குமாரனை மடியில இருந்து மகிழ்ந்து கொண்டிருந்தவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அனுப்புவாரு. அந்த அன்பை யோசிக்கலாம். வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், அதிலே தேவனோடு ஐக்கியமாயிருந்த ஆதாமை ஏவாளையா சர்ப்பமானது வஞ்சித்து கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆக்கி பாவத்துக்குட்படுத்தி தேவனுடைய சத்துருவாக மாற்றி தேவனை விட்டே போக வைத்து விட்டது. அதன் நிமித்தம் அவருடைய உறவை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் தான் ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னு கேட்கிறாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசித்தீங்கன்னா சர்ப்பம் எந்த அளவுக்கு தந்திரமாய் பேசி அவர் கொடுத்த கட்டளையை மீறி கனியை புசிக்க வைத்து அவர்கள் மீது சாபத்தையும் தேவனுக்கு சத்துருவாகவும் மாற்றியது. இழந்து போன இந்த உறவை மீண்டும் கொண்டு வரதான் இயேசு உலகத்துக்கு வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன்
இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி சொல்லப்படுது. அது எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஐயா, தேவனை விட்டு நம்மளை பிசாசு பிரிக்க வச்சிட்டான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக, அவர் அடைந்த ஆக்கினையின் மூலமாக, அந்த சிலுவை பாடுகள் மரணங்கள் மூலமாக பிரிந்து போன அந்த உறவை அவரோடு கூட இணைத்து அந்த தேவாதி தேவனையே நம்மோடு கூட இருக்க வைத்து விட்டார். நல்ல கவனிக்க. ஆதாமுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனோட தோட்டத்தில் தான் வந்து உலாவினார். அவனோட உலாவுனது தோட்டத்தில் தான். வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய தோட்டத்தில் தான் அவர் சத்தத்தை கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்ப நமக்குள்ளவர் வந்திருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறாரு. நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு அவர் வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்றைக்கு நமக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அதற்கு தான் ஐயா என் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். நம்மளோடு கூட இருக்கிறவர். எப்பொழுது நீ போன எங்க அலைஞ்சாலும் சரி கூட இருப்பாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்ப இம்மானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருப்பாரு. அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளோடு கூட பேசுவாரு. நம்ம இருதயத்திலேயே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நம்ம பெற்றவர்கள். அப்படிப்பட்ட சிலாக்கியம் நீ எங்க எப்படி போகணும், நீ எப்படி நடக்கணும் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒவ்வொரு காரியமும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப ஆண்டவரோடு கூட நம்மளை ஐக்கியப்படுத்துறாரு. அந்த ஐக்கியத்துக்குள்ள போகணும்னா நாமளும் ஒரு ஒளிக்குள்ள வர வேண்டும். அந்த ஒளிக்குள்ள எப்படி வர முடியும்? 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மை மாத்திரம் அல்ல. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரி பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும், உலகம் முழுவதில் உள்ள அதனாலதான் எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. முதலாவது பார்த்தோம், அவரோடு கூட தேவனோடு கூட ஒப்புரவாக வைத்தார். அந்த ஒப்புரவாகுதலுக்கு பேர் தான் ரட்சிப்பு. சால்வேஷன் சொன்னா உனக்கும் பிதாவுக்கும் ஒரு கான்டாக்ட் உண்டாக்கி விட்டார். நீ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாய். என்ன என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். 2வது, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணம் அல்லது இந்த பாடுகள் சாபத்தை நம்மளை விட்டு நீக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாபத்தை பிசாசு பூமிக்கு கொண்டு வந்தவன், அவன் சாபத்தை கொண்டு வந்தவன். அப்ப ஆண்டவர் சாபத்தை நீக்குகிறாரு, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறாரு. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க. பிசாசுடைய கிரியைகள் ஒண்ணுதான் சாபம். நம்ம வாழ்க்கையில சாபத்தை கொண்டாந்து முன்னேற விடாமலே ஆக்கிடுவான். அவருடைய கட்டளையை மீற வச்ச ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்தா ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லா கனியையும் புசி, ஆனா தோட்டத்துக்கு மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறிய கறி அதை புசிக்காத, அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லுவாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிசாசு சப்ப வேஷத்துல ஏவாள்கிட்ட வந்து எல்லா கனியும் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? நல்ல கவனிங்க. போட்டு வாங்குறான், அவ ஓலறா, இல்ல அது ஒண்ணுதான், நீ சாகவே சாக மாட்ட, அதை புசிக்கிறது பொழுது உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவனை போல மாறி இருப்ப. கொழுந்துட்டா அதை பறித்தா புசித்தா. இவங்க புசித்தது மாத்திரம் இல்ல, புருஷனுக்கும் கொடுத்து புருஷனையும் புசிக்க வச்சுட்டா. சாபம் வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு சாபத்தை கொண்டு வந்த பிசாசு. வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும்
உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மரணமே வருகிறது. மரணத்துக்குள்ள ஏன் மனுஷன் வந்தான்? பாவத்தினால. அப்ப அந்த சாபத்தை சிலுவையில் நீக்குகிறாராம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிக்க வேண்டாம். எந்த கட்டளையெல்லாம் நீ மீறினால சாபத்துக்குள்ள போனியோ அந்த சாபத்தை எல்லாம் நீக்கும்படிதான் இயேசு அந்த பாதைக்குள்ள போனார். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? சாபம் நீங்க. அடுத்தபடியாக பிசாசினுடைய வல்லமை அல்லது கிரியைகளை அழிக்கிறதற்கு இயேசு பிறந்தார். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா கவனிக்க வேண்டாம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வரைக்கும் பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. ஆக்ரோஷம் அது வரலாம், உங்களை தொட முடியாது. ஏன்னா அந்த கிரிகளை அழித்து விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவன் குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது. வாசிப்போம். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒருவனாலும் அவனை அடக்க முடியல. வாசிப்போம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எத்தனை வேதனை! அவனை பெற்று உங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். பிசாசனுடைய கொடுமை, அதுல இருந்து விடுவிக்கிறதற்கு தான் இயேசு பிறந்தார். வாசிப்போம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்க தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். அதுக்கப்புறம் அவனால் அங்க இருக்க முடியாது. என்னை வேதனைப்படுத்தாதீங்க. பிசாசுக்கு அது வேதனை. ஒரு சரீரத்தை விட்டு வெளியே போகிறது வேதனை. நல்லா கவனிக்க வேண்டும். 15வது வசனம். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எல்லாருக்கும் பயமாயிருச்சு. எவ்வளவு எப்படி கிளியரானா! அப்படி இயேசு கிறிஸ்து அநேகரை சுகப்படுத்தினார். அநேகரை வேதத்தில் எடுத்து நீங்க லூக்கா 4வது அதிகாரம் 33 36 வரைக்கும் வாசித்து பாருங்க. பிசாசு பிடித்தவனை தான் அவர் சுகப்படுத்தி இருப்பார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பிசாசின் கிரிகளை அழிக்கிறதுக்காக.
அடுத்தபடியாக வியாதியில இருந்து சுகப்படுத்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த தழும்பு தான் நம்மளை குணப்படுத்துகிறது. நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் 3-4 வாசித்தமே. நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். வியாதி இருக்காது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏன் பாவத்தை மன்னிக்கணும் சொன்னாரு? அந்த பாவத்தினால அந்த வியாதி. யாருக்கு எந்த பாவத்தினால் இந்த வியாதி வந்து நமக்கு தெரியாது. அந்த மன்னிப்பினுடைய பெரிய ரகசியமே அந்த வியாதி நம்மளை விட்டு நீங்கிறோம். 6வது 7வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். நல்ல கவனிக்க வேண்டாம், சுகமாயிட்டான். மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அதுக்குதான் இயேசு சிலுவையில பாடுபட்டார். மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவருடைய வியாதியா இருந்த அத்தனை பேரையும் சுகமாக்கினார் எழுதப்பட்டிருக்கும். When he saw the multitude, he was moved with compassion. மத்தேயு 14வது அதிகாரம் 34லிருந்து 36 வரை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். வஸ்திரத்தை ஆண்டவர் விரும்புகிறதே இனி பாவம் செய்யாத, என்ன வியாதியில் வந்தாலும் சரி. யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருத்தனை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்திட்டு அடுத்த நாள் அவனை ஆலயத்தில் சந்திச்சு சொல்றாரு, யோவான் 5:14 ஏதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே. கடைசியாக நல்ல கவனிங்க, the authority, இழந்து போன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் நமக்கு திரும்ப கொடுக்க வைத்தது. அது என்ன அதிகாரங்கிறத வாசிக்கணும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள், நல்ல கவனிக்க வேண்டும். சகலத்தையும் ஆளுகிற அதிகாரம், the authority to rule over. உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்.
ஆண்டவர் அதில் என்ன சொல்லுகிறாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், the authority to rule over, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு? அவர் உண்டாக்குனவர்களுக்கு. வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தை பிசாசு தந்திரமா தன் கையில் எடுக்கிறான். அது யாருக்குமே தெரியாதே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. When you respond to Satan, பிசாசுக்கு மட்டும் நீ பதில் கொடுத்துட்டியா, அவன் சொல்லுக்கெல்லாம் உன்னை கீழ்ப்படிய வச்சிருவான். நல்ல கவனிங்க. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, எனக்கு பின்னால போய் சாத்தானே. பிசாசு வந்து பேசுவான், இயேசு கிறிஸ்து வந்து பேசுவான், எனக்கு பின்னால போய் சாத்தானே. அவன் சொன்ன 3 வார்த்தைக்கு 3 வசனத்தை வச்ச பதில் கொடுப்பாரு. இவ அப்படி சொல்லிருக்க வேண்டும், இவ சொல்லல. அவன் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சிட்டா, கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் இயேசு சிலுவையில் மறைத்தார்? இழந்து போன அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள. அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுனால அவன் பேரு உலகத்தின் அதிபதி. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னது? என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும், இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? இவைகள் எனக்கு ஒப்பு கொடு. அவன் கையில கொடுத்துட்டாரு. ஐயா, இந்த அதிகாரம், இந்த மகிமை, இந்த ஆளும் தன்மை, இந்த அத்தாரிட்டி ஈவன் ஓவர் சேட்டன் அவ கையில கொடுக்கப்பட்டது. அதை இழந்துட்டாங்க, அவன் வாங்கிட்டான். அந்த இழந்து போன அந்த அதிகாரத்தை என் ஆண்டவர் திரும்ப கிடைக்க வச்சாரியா அவருடைய மரணத்தினால. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 முதல் 19 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உம்முடைய நாமத்தினாலே பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அதிகாரம் இப்ப அவங்களுக்குள்ள வந்துருச்சு.
வாசிப்போம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒண்ணு கூட உன்னை சேதப்படுத்தாது. அத்தாரிட்டி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி அவன்கிட்ட பிடுங்கப்பட்டுருச்சு. என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ தேவன் அன்னைக்கு சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னாரு. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசணும், சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். அது சிலுவையில் நசுக்கப்பட்ட உடனே அதனுடைய வல்லமை, அதனுடைய பவர் எல்லாம் அதை விட்டு போயிடுச்சு. அந்த வல்லமையை தான் இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். நல்ல கவனிங்க. அத்தாரிட்டி, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. அந்த அதிகாரம், அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லின கதை காலி. இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஒன்னும் தொடாது, ஒன்னும் தொடாது. நல்லா கவனிக்க வேண்டாம். பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லுவான், குறி சொல்ற ஆவி ஓடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18 வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்த நேரமே புறப்பட்டு போயிட்டு. அதுக்கு தான் இயேசு. நல்ல கவனிங்க. நம்மள மாதிரி சாதாரண மனுஷனுக்கு பிசாசை கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமையை என் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் ஐயா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, நீ பரலோகத்துக்கு போயிருவ. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, சூனி அழிஞ்சிரும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, சாபம் முறிக்கப்பட்டு விடும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, வியாதி ஒன்னை விட்டு போயிடும். எல்லா அற்புதமும் அந்த மன்னிப்புல தான் மறைந்து கிடக்கிறது ஐயா. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்காகத்தான் என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன் கூட இருந்தார், நீ உலகத்தையே கலக்கலாம். அல்லேலூயா.